கண்களை மூடி ஒரு பாட்டை மட்டும் நாம் பாடி நம் ஆராதனைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சித்தான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சித்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சித்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரோ வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். நல்லா சொல்லுங்க. அதை நினைச்சுதான் முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையோ தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையோ தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரோ வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரோ வாழுறேன். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே, ஓ நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உன்னை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் நல்லா, அதை நினைச்சுதான் உசுரோ வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரோ வாழுறேன். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. தன்னந்தனியா நான் நின்றேனையா, அருகில் வந்து மார்போடு அனைத்தீரையா. தன்னந்தனியா நான் நின்றேனையா, அருகில் வந்து மார்போடு அனைத்தீரையா. அருகில் வந்து மார்போடு அனைத்தீரையா, அருகில் வந்து மார்போடு அனைத்தீரையா. தலை குனிந்து நான் நின்றேனையா, என் தலை உயர்த்த நீர் வந்தீரையா. தலை குனிந்து நான் நின்றேனையா, என் தலை உயர்த்த நீர் வந்தீரையா. என் தலை உயர்த்த நீர் வந்தீரையா, என் தலை உயர்த்த நீ நன்றி. அனாதையாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அயாதே என்றீரையா. அனாதையாய் ஓ
அழாதே. என் அருகில் வந்து அப்பா தங்கமே என் அருகில் வந்து டடி. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. ஆமாமா, இந்த உலகத்துல யாரும் இல்லாத நேரத்துல நம்மளை தேடி வந்த என் தெய்வம். உலகம் எல்லாம் வெறுத்த பொழுது, உறவெல்லாம் தூக்கி வீசப்பட்ட நிலைமையில தலை குனிந்து நான் நின்றேனையா, அநாதையாய் நான் நின்றேனையா, பட்ட மரம் போல நான் நின்றேனையா, தனித்தவனாய் காணப்பட்டனே. என்ன தேடி வந்த என் தெய்வம் ஆண்டவரே நீ. இந்த உலகத்துல உம்மை போல யாருமே இல்லை சுவாமி. என்னை தூக்கி சுமப்பவரும், என்னை அணைத்து கொள்பவரும், என்னை உயர்த்தி காட்டுபவரும் ஐயா நீங்க தான் ஐயா. உளையான சேற்றில் விழுந்த என்ன, உளையான சேற்றில் விழுந்த என்ன ஐயா, உளையான சேற்று அதோடு ஆண்டவரே படும் கேவலமா இருந்த என்ன ஆண்டவரே, நாத்தடிச்ச ஆண்டவரே அந்த வாழ்க்கையில இருந்த என்னப்பா என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சிங்களே அப்பா. என்னை தேடி வந்து உங்களுடைய கண்கள் என்ன கண்டதே, என்ன பிடிச்சிங்கப்பா, உன் கையால என்ன பிடிச்சிங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் உன்னை பிடிச்சிருந்தா விட்டுருப்பேன்ப்பா ஆண்டவரே, நான் உன்னை பிடிச்சிருந்தா விட்டுருப்பேன். ஆனா நீ என்ன பிடிச்சபடினால இந்நாள் வரைக்கும் என்ன விடாம பாதுகாத்து கொண்டீங்கப்பா. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சிங்களே. உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனம் உண்டு, சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாசிப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாட்டா கூட நம்ம பாடலாம். உண்மையின் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, அமேன், எனக்கு போதித்து நடத்துகிறவரே. அல்லேலூயா, அமேன். அருமையான அமேன். இந்த நாளில் நல்லா கேளுங்க, பாஸ்டரையா எவ்வளோ நம்மளுக்கு போதித்தாலும், நான் உங்களுக்கு எவ்வளோதான் போதித்தாலும், அல்லேலூயா, எங்களுடைய காலங்கள் கொஞ்ச நாட்கள் வரைக்குமே, அப்படி தானே? அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளை வருவார், அமேன், இல்லை அவங்களுடைய பொண்ணு வருவாங்க. அவங்க அப்பா இருந்தாங்க, இப்போ இவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்களுடைய காலம் கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு போதனை சொல்லுகிறவரும் போதித்து வருகிறவரும் இயேசு மாத்திரம்தான். புரிஞ்சிச்சா? நல்லா தான் செப்புண்டி, சிரிப்பே காணுமே. வரும் வரும், அது நின்று இருக்குது, வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துனே இருக்கும். அல்லேலூயா. இப்போ தானே டைம் ஆயிடுச்சு, 9 மணி வரைக்கும் எப்படியாவது நடத்தினான்ட்டு வரேன். அல்லேலூயா, ஆமென். வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸ்தோத்திரம், பயங்கரம். அல்லேலூயா. சரி, ஆமாம். இந்த உலகத்திலே நல்லா கேளுங்களேன், அவரை போல போதிக்கிறவர் யாருமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் ஆமென் உண்மையானது. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வசனம் ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா, அமேன். ஒரு நாளில் அமேன் காலையில் தோன்றி மறைகின்றதான அமேன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் இந்த வசனம் நமக்குள்ளே ஊடுருவும் பொழுது ஆண்டவர் உனக்காக எனக்காக பரலோக வாசலை திறக்கிறாரா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்கள், புரியாதவங்க சொல்லாதீங்க. ஆமேன். நல்லா இருந்தால் மாத்திரம் ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை தொடப்பட்டுச்சுன்னா ஆமேன் சொல்லுங்கள். வருந்திலாம் கேட்கல, ஆமேனை ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க. அல்லேலூயா, ஆமாம். ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுது, நான் உனக்கு போதித்து சொல்லுங்க
வசனத்தை முடியுமா தாய வசனத்தை டிவியை பார்த்து சொல்கிறாங்க சோத்திரம். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், அதுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வழியை காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? இல்லையா? இல்லை, என் ஹஸ்பண்ட் எனக்கு காமிச்சா போதும். கணவனே கணவனே ஓ வந்துச்சே, கண்கண்ட தெய்வம். நைட்டுக்கு தான் தெரியும் யார் யாருக்கு கண்கண்ட தெய்வமா. அல்லேலூயா. புருஷன்மாருக்குலாம் தெரியும், பொண்டாடிமாருக்கு தான் தெரியும். ஐயா, என் வழியை எனக்கு காட்டுறது என் பொஞ்சாதி தான். ஐயா, மை டியர் ஒய்ஃப், இவங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் வழியை காட்டுவாங்க. அல்லேலூயா. அவங்க எத்தனை வாட்டி விழுந்து விழுந்து வந்திருப்பாங்கன்னு தெரியாது, உனக்கு அவங்க வழி காட்டுவாங்களா? அல்லேலூயா. ஐயா, அதெல்லாம் இல்லையா, நான் சொத்தா பெத்த என் பிள்ளைகள் எனக்கு வழியை காட்டுவாங்க. உண்மைதாம்மா. அவனுக்குன்னு ஒன்று வரேன் தெரியுமா? அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்பா நீ இங்கேயே நில்லு, முதல்ல என் பொண்டாட்டியை விட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை இட்டுன்னு போகிறேன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சரி, உங்கள் வாழ்க்கையில் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வழியை காட்டுற அவர் மாத்திரம்தான். அந்த வழியில் எவ்வளோ கரடு முரடு வந்தாலும் உன்னை சேதப்படுத்தார். அந்த வழியில் எத்தனை பள்ளங்கள் வந்தாலும் உன்னை சேதப்படுத்தார். அந்த வழியில் எவ்வளோ மேடுகள் வந்தாலும் உன்னை சேதப்படுத்தார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு முன்னால் போகிறவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. மகா பெரியவர். அல்லேலூயா. என்னம்மா சாதாரணமானவர் அப்பா? நல்லா தான் செப்புண்டி, நல்லா தான் சவுட்டாக தான் சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். உண்மை தானே? முன்னால் போகிறவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அல்லேலூயா. கடலின் மேலே நடந்தவர், கடலை ரெண்டாய் பிரித்தவர், தண்ணீரை குவியலாக நிற்க வச்சவர், வானத்தை படைத்தவர் ஒரே வாரத்தில். ஆமென். இன்றைக்கி வானத்தில் என்னென்ன இருக்குது, எத்தனை கோள்கள் இருக்கிறது, ஆமாம், நியூட்டன் இருக்கிறது, ப்ளூட்டோ இருக்குது, எல்லாமே இருக்கின்றது. அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி ஆண்டவர் படைச்சிருப்பார்? பூமியை பார்க்குறோம், எவ்வளோ செழிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. தீபகற்பமாக இருக்கின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னையா என்னையும் சோசியல் சயின்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சுட்டீங்களேன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்னால் போகிறவர் பயங்கரமானவர். உனக்கு முன்னால் போகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர். உனக்கு முன்பாக போகிறவர் வழியை திறக்கிறவர். உனக்கு முன்பாக போகிறவர் எல்லா தடைகளை உடைக்கின்றவர். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா தலையை ஆட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு வழியை காட்டுகிறவர் அவர் தான். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? இருட்டில் கூட என்னை வெளிச்சமாக கொண்டு போவார். புரிஞ்சுதா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்ல. இருட்டில் கூட வெளிச்சமாக காட்டுவார். ஒரு வேளை இருட்டில் நான் பயப்படுற சூழ்நிலை வரும்பொழுதுலாம் என் பக்கத்தில், ஏன்னா இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் எனக்கு ஒளியாக இருக்க மாட்டாரா? உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறாருன்னா எனக்கு ஒளியாக இருக்க மாட்டாரா? உன் வாழ்க்கையில் நீ எத்தனை இருளான பாதையில் நடந்தாலும் போகலாம், நீ எல்லா காரியத்தில் ஒரு நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகலாம். ஆனால் எப்போ அவன் கூட வரும் பொழுது எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் உடைப்பார், எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார், எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் உடைப்பார், எல்லா போராட்டங்களை கர்த்தர் உடைப்பார். இதுதானா உங்க கையினுடைய சத்தம்? சூப்பரு, பயங்கரம். அக்காக்கு இப்பதான் புரியுது. அல்லேலூயா. நான் சொல்றேன்ல, நான் என் சபையில் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களை. நான் வந்தது இங்கே தானே, மேன் விதை இங்கே தானே போட்டுது. அல்லேலூயா. சும்மா இருக்குமா? அல்லேலூயா. ஓடாது, பாடாது, அல்லேலூயா, சொல்லாது. இன்னும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். நான் எவ்வளோ தடை தெரியுமா என் வாழ்க்கையில்? இவனுக்கு ஐயோ சாரி ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரமே தெரியும். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த இடையில சில பேர்லாம் சாதாரண புண்ணு இருக்கும் பொழுது அந்த புண்ணை மறந்து வச்சா போயிடும். ஆனால் அதை சுரண்ட சுரண்ட அல்லேலூயா எப்படி பெருசாகிடும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் சொரண்டவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க.
சொல்லுங்களேன். நல்லா தான் சொல்லேன் தாயே, உன் ஊழியக்காரை பற்றி தானே சொல்கிறேன், என்னை பற்றியா நான் பெருமையாக பேசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நின்று என்கரேஜ் பண்ண, உற்சாகப்படுத்துகிறவங்க, தேற்றுறவங்க சில பேர் தான் கர்த்தர் வைப்பார். உண்மை தானே? அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், என் உண்மையாக சொல்கிறேன், நான் இதை பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கலாம், என் நண்பர்களும் பார்ப்பேன், என் பைபிள் காலேஜ் படித்தவங்களும் பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்கிறேனே, எங்கள் பேசறப்படியில் இருக்கிற ஏஐசிசி பார்ப்பாங்க. அல்லேலூயா. நான் எவ்வளோ சாமத்தில் இருக்கிறேன், எல்லா சாமத்தில் இருக்கிறோம் பார்ப்பாங்க. ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் வந்துச்சு, சோத்திரம். ராமேன்னு சொல்லுங்களேன். என்கரேஜ் பண்ணவங்க அல்லேலூயா ஒரு சில பேர் தான். அல்லேலூயா. மறுபடியும் சுரண்டனவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அதை சில பேர் ஆற்றுனாங்க, தேற்றுனாங்க. அல்லேலூயா. அதில் அருமையான பிரதரை நான் உண்மையாக நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், எப்படியா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் ஃபோன் வந்துடும். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் பண்ணால் கூட நான் விசாரிப்பேன், ஐயா என்னய்யா ரொம்ப நாளாக பண்ணல. அவர் பண்ணலாம், ஐயா என்ன பிஸி ஆகிட்டியா, ரொம்ப போயினுக்குது போல். அல்லேலூயா. ஆமாம், வழியை காட்டுகிறவர். அல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் உன் மேலே கண்ணை வைக்கிறவர். அல்லேலூயா. ஐயோ, யார் கண்ணு போட்டுச்சோ தெரில. அது ஆமாம், காலையில் வேலைக்கு வந்தா என்னுடைய மனைவி ஹெல்மெட் எடுத்துன்னு தருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கருப்பு பூனை ஓடி போயிடுச்சுன்னா என் சோத்திரம், போவாதப்பா நில்லு, இரு தண்ணி எடுத்துன்னு வரேன். அது தண்ணி எடுத்துன்னு வரேன், தண்ணி குடிச்சிட்டு போ. உனக்கு தெரியுமா அது என்ன பிரச்சனைன்னு தெரில, எந்த மீன் அது காத்து நின்றுச்சின்னு தெரில, எந்த எலி காத்து நின்றுன்னு தெரில. அது ஓடிச்சு. ஆனால் இந்த எலி குதிக்குது பாரு, அப்படி குதிக்குது. ஆமாம் தானம்மா? யாரு கண்ணு பட்டுச்சோ தெரில, யாரு கண்ணு இப்போ இது அது யான்ட்ட புடவை வாங்கி கட்டிட்டு போச்சு தெரியுமா? யான்ட்ட புடவை வாங்கி நான் எனக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சு சொல்லி. ஆனால் இப்போ நந்துன்னு போகுது பேர், மினிக்குன்னு போகுது. ஆமாம், 1 சவரம் தான் வச்சுருந்துச்சு, 2 வருஷத்தில் 10 சவரம் எப்படி வச்சுனே தெரில. ஸ்பீடு வட்டியா இல்லை எப்படி வார வட்டியா தெரில. ஐயோ கண்ணுக்குது பாரு. வளர்ந்தாலே பிடிக்காது. என்னவா? வளர்ந்தாலே பிடிக்காதுமா. பார்க்கும் பாரு கண்ணு, அது எந்த கண்ணில் பார்க்குதுன்னே தெரில. அல்லேலூயா. அது நல்ல கண்ணில் பார்க்குதா, இல்லை நொல்ல கண்ணில் பார்க்குதா, இல்லை என்னம்மா புதுசாக சிரிக்கிறீங்க? வசனம் அழகாக சொல்லுது, உன் மேலே கண்ணை வைத்து. ஏமா உன் போராமையின் கண்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அழகான கண்கள் என்னை கண்டது. அல்லேலூயா. அந்த அழகான புறாவின் கண்களை உடையவர் என்னை பார்த்தாரே. அல்லேலூயா. அவருடைய பார்வை என் மேலே பட்டுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால கனத்தை பெற்ற. அல்லேலூயா. எப்படியா? ஏமா 43வது புஸ்தகம் ஏசாயால, ஆமாம் 43ல் 1 படிங்களேன். அதை நான் படிச்சுட்டு நான் மெசேஜுக்குள்ளே போகிறேன். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது, நான் முடிச்சிடுறேன். இப்பொழுதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை மீட்டு கொண்ட, உன்னை பேர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த வசனம் நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. நிறைய முறை நம்ம படிச்சிருப்போம். அல்லேலூயா. படிச்சிருப்போமா? அந்த வசனத்தை நான் வச்சுக்கோ. இது சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 32:8 தான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? படியம்மா. இப்பொழுதும் யாக்கோபு சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். போதும், சிருஷ்டிப்பு கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆதாம ஆண்டவர் சிருஷ்டித்தாரா? அல்லேலூயா. ஆதாமு நல்லா கேளுங்க, எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் படைச்சார். நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் படைச்சாரா? எதை படைச்சார்? வானம் நல்லதுன்னு சொன்னார், பூமி நல்லதுன்னு ஐயோ அழகாக தலையாடுது என் குழந்தை, சோத்துரும். ஆமென். அல்லேலூயா. ஆதாம படைச்சதுக்கு ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னாரா?
தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அப்போ அவன் தனியாக இருந்தாலும் ஏதோ நடந்திருக்கும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் பாவம் பார்த்துட்டு ஒரு துணையை உண்டு பண்ணி யான் தான் வந்துச்சுன்னே தெரில அது. அல்லேலூயா. இவன் இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருப்பான். சிங்கத்து மேலே ஆமாம், பாம்பு மேலே நடந்துக்கின்னு, ஆமாம், கரடி மேலே குதிச்சுக்கின்னு அப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பா போல. இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. நல்லதல்ல தான் சொல். தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஏற்ற துணையாக தருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ராமன் சொல்லுமா, சிருஷ்டிப்பு கர்த்தரால் உண்டாக்குறது. அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெபெக்காலுக்கு பிறந்தது ரெட்டை தானே. அதில் ஒன்று குட்டியா. ரெபெக்காலுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தை. ஒருத்தவங்க பேர் ஏசா, இன்னொருத்தவங்க பேர் யாக்கோபு. அல்லேலூயா. 2வது புள்ள தானே. அல்லேலூயா. இந்த 2வது புள்ளியை பெற்றவங்களுக்கெல்லாம் ஏன் தான் இதை பெற்றனோ. அல்லேலூயா. 2 ஆம்பளை புள்ள பெற்று 3வது ஒரு ஆம்பளை புள்ள போச்சு. இது ஏன் தான் வந்துச்சுனே தெரில. நான் பொம்பளைக்கு தான் எதிர்பார்த்தேன், பெண் குழந்தைக்கு தான் எதிர்பார்த்தேன். ஆமாம், அப்படியே லைனாக போயினே இருக்கும். அல்லேலூயா. நீ சபிக்க 4வதும் ஆணு தான். நீ சபிக்க 5வதும் ஆணு தான். நீ எப்போ ஆசீர்வதிக்கிறியோ அப்போ தான் ஆண்டவர் கர்ப்பத்தை பார்த்து போயிடுச்சுன்னு போ, ஒரு பெண் குழந்தையை கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆமாம் தானே. என் தெய்வம் அப்படி தான், உன் இருதயத்துக்கு ஏற்றபடி தான் தருவார். அல்லேலூயா. மன விருப்பத்தின்படி தந்தருளி என் ஆலோசனையில் அவர் தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர். புரிஞ்சுதோ? உங்கள் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆனால் உருவாக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அல்லேலூயா. சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். ராமேன்னு சொல்லுங்களேன். இஸ்ரவேலை உருவாக்க ஆண்டவர் படாத கஷ்டமெல்லாம் பட்டார். அல்லேலூயா. ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே தன்னை மட்டப்படுத்திக்கிறாங்க. அல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற பெரிய தெய்வத்தை காட்டாத இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடத்துல நாங்கள் அங்கே இருக்கும்போது வெள்ளரிக்காவை சாப்பிட்ருப்போம், நாங்கள் அங்கே இருக்கும்போது வெங்காயத்தை சாப்பிட்ருப்போம், நாங்கள் அங்கே இருப்போம் பருப்பை சாப்பிட்ருப்போம். அதையே குறித்து தான் யோசித்துனே இருக்கிறாங்க தவிர அவங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதை மறந்துட்டாங்கய்யா. அவங்களுக்குன்னு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தையே மறந்துட்டாங்க. அவங்க நினைப்பு எப்படி தெரியுமா? அதில் தான் அந்த குண்டக்காவும் அந்த வெள்ளரிக்காவும் தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் வருது. ஐயா, நான் அங்கே இருக்கும்போது அதை நல்லா சாப்பிட்டேனையா, அங்கே இருக்கும்போது நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சாப்பாடு வந்துச்சு. இங்க வந்தா இந்த ஆள் இப்படியாப்பட்ட சோதனை, இப்படியாப்பட்ட ஒரு வனாந்திரம், போற தடை எத்தனை தடையே நான் கடக்க முடியும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்களே மட்டப்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய முறை நம்மளும் அப்படிதான் பண்றோம். அப்படிதானே பண்றோம். அல்லேலூயா. அப்படிதான் பண்றோம். நான் ஒன்று சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற பெரிய தெய்வத்தை காட்டு. நீ உன்னையே காமிச்சுன்னு இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி திறந்து காட்ட எட்டி வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஒருத்தன் திறந்து காட்டுவான் பார். நீங்கள் சினிமாலாம் பார்த்ததில்லை. நான் எங்கே சொல்கிறேன், வேசார் படித்தேன். அல்லேலூயா. நம்ம அன்பு தாய் எப்பப்பெல்லாம் போகிறனோ சாப்பாடு. அல்லேலூயா. எங்கேருந்து தான் வரணும் தெரியாது. போனால் இந்த வெஜ்ஜெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷன், இந்த ஆள் எதை சாப்பிட. இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன். அல்லேலூயா. ஆனால் அப்போ சாப்பிடுவோம் பாரு சாப்பாடு. நீங்கள் நல்லா இருக்கணும்மா இன்னும். அல்லேலூயா. அவங்க மட்டும் தான் போல, வேறு யார் வீட்லையும் சாப்பிட்டதில்லை. ஆமாம், ஆனால் சாப்பிட்டு தான் சொல்லியிருப்பேன். ஆமென். இவங்க வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். யாருன்னா கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, சாப்பிட்றேன். ராமன் சொல்லுங்களேன். ஐயோ, எத்தனை தலை ஆட்டுதுப்பா. நல்லா இருக்கணும், என் தெய்வங்களாம் எல்லோரும் சூப்பராக இருக்கணும், தாய்மார்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்ன, உருவாக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆண்டவர் உருவாக்கினாரு. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, அவருடைய கண்ணு மேலே படணும். யாருக்கு ஆசை? சரி, லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்து படிங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, தண்ணி குடிச்சுக்கிறேன். வெயிட்டீஸ். சீக்கிரம் படிங்களேன். ஐயோ, நீங்கள் பொறுத்ததை பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் போயிடும் போலியா?
தலைவனும், நல்லா கேளுங்களேன், ஆயக்காரனுக்கு தலைவனும். ஏமா இது சண்டே ஸ்கூலில் பேசுகிற வார்த்தை, ஆனால் நான் உங்களுக்கு எப்படி பேசுகிறேன் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயோ தலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட்டுதே. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த கண் எப்படி வைக்கிறான்னு சொல்லி தான் கண்ணு வச்சார்ல ஆண்டவர். எப்படி வச்சார் கண்ணை? ஆமே. வாசிங்க. தலைவனும் இருந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா. அவன் குள்ளனானபடியினாலே என் தங்கச்சி போதமா தங்கம், கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா கேளுங்களேன். ஆயக்காரனுடைய தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படிப்பட்டவரோ சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்கள். தலையாடி சொல்லு, சிரிச்சுன்னு சொல்லு பார்க்கலாம். எப்படிப்பட்டவரோ. இப்போ அழகாக அந்த தாய் அழகாக இருக்குது ஓட்டப்பொழு. ஆமாம், எப்படிப்பட்டவரோ. சும்மாம்மா கோச்சிக்காத, என்ன மாத்திரம் ஐயா அதுமாரி சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்டவரோ. அம்மா நல்லா கேளுங்களேன். இவன் பெரிய தீர்க்கதரிசி அல்ல, இவன் பெரிய பாஸ்டர் அல்ல, இதுக்கு முன்னால் நிறைய மேடையில் பேசினவன் அல்ல, இதுக்கு முன்னால் அநேக சுவிசேஷத்தை பிரசங்கித்தவன் அல்ல. ஏசப்பா முன்னால் ஏதோ ஒரு பட்டணத்தில் அற்புதம் செஞ்சதை கேள்விப்படுறான். ஏசப்பா கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்ததை கேள்விப்படுறான். ஆண்டவர் என்ன சொல், காது கேட்காதவன் காது கொடுக்க வச்சது கேள்விப்படுறான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஜான் ஜெபராஜ் வந்துட்டு, இப்போ நான் என்ன விடுங்க, என்னை விட்ட 10-20 பேர் தான் வரும். அல்லேலூயா. நல்லா இல்லாத மூஞ்சி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கருப்பாக இருக்கிற மூஞ்சி. அல்லேலூயா. இது ஜான் ஜெபராஜ். ஆமென். என் குலம் தெய்வம் அவர். அல்லேலூயா. இப்போ வந்துட்டாருன்னு நினைங்களேன். இல்லைம்மா, வந்துட்டாரு கேள்விப்படுற போஸ்ட் ஓட்டினா அல்லேலூயா இந்தமாரி 50 பேராக வருவாங்க. சும்மா சாதாரணமாக சொல்கிறேனே. அல்லேலூயா. மினிமம் ஒரு 50,000 பேர் வருவாங்களே. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். ஏசப்பா எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாக இந்த மனுஷன் வரான். அல்லேலூயா. இந்த மனுஷன் வரான். அவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்ன பேர்? குள்ளன். அல்லேலூயா. குள்ளனை யாருன்னா மதிப்பாங்களா? குள்ளனை அம்மா நல்லா எங்கே பாரு முடிக்க போகிறோம்மா தாயே கொஞ்சம் ப்ளீஸ் என் வார்த்தையை கேளுங்களேன். ஆமாம், நல்லா கேளுங்க. குள்ளனை யாருன்னா மதிப்பாங்களா? குள்ளன் கிளாஸில் பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு நிற்பான், சபையில் பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு நிற்பான், எந்த கூட்டத்தில் அவன் தான் ஃபஸ்ட்டு நிற்பானா நிற்க மாட்டானா? ஏன்னா அவன் குள்ளா வந்து நில்றா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ சபையிலேயே ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு ஓசனை பாடுறேன்னு நினச்சிங்களேன். இல்லை ஒரு ஈஸ்டருக்கு சர்வீஸ் லைனாக வரணும், வெளியேந்து வரணும், இல்லை சபையை ஓப்பன் பண்ணிட்டு வரணும்னா முதல் எலிசாவை நிற்க வைப்பாங்களா? நம்ம உங்கள் எலிசாவை நீங்கள் வேதத்தில் போடாதீங்க. எலிசாவை நிற்க வைப்பாங்களா? சின்னாவை நிற்க வைப்பாங்களா? அவன் எப்படிக்கிறான். ராகுலை நிற்க வைப்பாங்களா? அவன் எப்படிக்கிறான். யார் நிற்க வைப்பாங்க? இதோ இந்த மனுஷனை நிற்க வைப்பாங்க. அல்லேலூயா. யார் குள்ளமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான். ஏன்னா குள்ளன் தான் ரொம்ப மட்டப்பட்டுவாங்க. அல்லேலூயா. அவன் எப்படின்னா ரொம்ப குள்ளனாக இருந்தான். புரிஞ்சிச்சா? இப்போ படிமா. வாசிங்களேன், கடந்து வாசிங்க பார்க்கலாம். எப்படியா? முன்னால் ஓடி அவர் பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினா. நல்லா கேளுங்க. போதும் சிஸ்டர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த குள்ளம் போகும்பொழுது நிறைய பேர் அவனை தடை பண்ணியிருக்கலாம். ஏன்னா கும்பல் ரொம்ப, ஏசப்பா வந்துட்டாருன்னா அந்த இடத்துல கும்பல் வரும். சுகம் பெறுவதுக்கு ஒரு கும்பல் வரும். இயேசுனுடைய அழகை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் வரும். வருமா வராதா? நாங்கள் எங்களுக்கு வராது, ஆனால் அந்த முகத்துக்கு வரும். அல்லேலூயா. அவர் இருந்ததான ஸ்தானத்துக்கு வரும். அவர் என்ன சொல்ற, நின்ன இடத்துல ஒரு பிரகாசத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஜனம் வரும். அல்லேலூயா. இந்த ஜனத்தின் மத்தியில் ஒரு குள்ளம் ஓடி போயிட்டு முன்னால் அவன் ஓடி போகும்போது எங்கே போடுற குள்ளா இங்கே வாடா. அல்லேலூயா. நறுக்குன்னு ஒரு போயிட்டு பின்னாடி போ.
நீ எனக்கு பின்னாடி தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ஏசப்பா எப்படியாப்பட்ட தெய்வம் தெரியுமாம்மா? அல்லேலூயா. நான் தேடி போலம்மா, என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. கழுவுறத கூட தண்ணியிலலாம் கழுவலம்மா, ஒரு திரு ரத்தத்தில் என்னை கழுவினார். ஒரு வேளை என் வெளிப்புறமான அழுக்க தண்ணியால் கழுவ முடியும், நான் என் உள்புறமான அழுக்க பாவம் செய்கிறோம் பாரு, இருதயத்தினுடைய பாவத்தை எந்த தண்ணீர், எந்த சர்ஃபெக்சல், எந்த லிக்விடு போட்டாலும் கழுவ முடியாது. ஆனால் ஒன்று தான், என் இயேசுனுடைய ரத்தம் மாத்திரம்தான் என்னை கழுவும். நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ, எந்த இடத்துல என்னை தள்ளினார்களோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நின்னனோ, எந்த இடத்துல நான் கண்ணீர் வடித்து நின்னனோ, எந்த இடத்துல எதுக்குமே இவன் பயன்படுத்த மாட்டான்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல நின்று என்னை ஆண்டவர் தூக்குனாரு. அந்த நேரத்தில் நின்று ஆண்டவர் என்னை பார்த்தாரு. அந்த இடத்துல நின்று ஆண்டவர் என்னுடைய கண்கள் அவருடைய பிரகாசம் உள்ள கண்கள் என்னை பார்த்தது. அந்த இடத்துல விழுந்து போட்ட அவருடைய பாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வகை தேடி திரிஞ்சான், பிளான் பண்ணான் எப்படி ஆண்டவரை பார்க்கறதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் எந்த இடத்துல அவன் போனானோ, வாசித்து அந்த வசனத்தை, இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல தான் சலையை கத்த தூக்குவார். உன் சிறை உயர்த்தப்படும். ஆமேன். உன் சோல்ற கத்த தூக்குவார். நீ கெத்தா நடக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த இடத்துல, அல்லேலூயா சொல்லு, அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்து சொல்லு, அந்த இடம் சொல்லு, அந்த இடம், அந்த இடம் வெட்கப்பட்ட இடம், கண்ணீர் சிந்தப்பட்ட இடம், ஐயா நான் தள்ளப்பட்ட இடம், ஐயா நான் நொறுங்குண்டு உட்கார்ந்த தெரியுமா அந்த இடம். அந்த இடத்துல நின்று ஆண்டவர் என்னை எப்படி தெரியுமா பார்ப்பாரு, அந்த கண்ணை அமல் எப்படி தெரியுமா வைப்பாரு. ஐயா என்னை மேலதான், மேல் நோக்கி தான் என்னை பார்ப்பாரு. என்னை உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. என்னை உயர்த்துகிற தெய்வம் எப்படி தெரியுமா பார்ப்பாரு. அண்ணாந்து பார்த்து, எலியாஸ் இறங்கு மகனே, ஐசையா இறங்கு. மாப்பிள்ளை பேர் தெரில, மாப்பிள்ளை ஆமாம் இறங்கு. நோட்டீஸில் அப்போ கொடுத்தாங்க, ஞாபகம் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ ஒரு இங்கிலீஷில் தான் வரும் பேர், ஜான் சாலமோன். அல்லேலூயா. இறங்க வச்சு, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்களா, முடிச்சிடலாம். அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, ஏமா அதுக்கு முன்னால அவனை குள்ளா படா அப்படி ஓரமாக போய் நில்லு. அல்லேலூயா. தள்ளாங்க தெரியுமா, அப்படியே அவனே குள்ள அதிலே கொட்டி அவனை மக்கப்படுத்தினாங்க தெரியுமா, மட்டப்படுத்தினாங்க தெரியுமா. ஏமா உன்னை எங்க மட்டப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்தி தூக்குற தெய்வமா இருக்கிறார். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னாயோ, எந்த இடத்துல நீ தள்ளினார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிற்க வச்சு அழகு பார்த்து நடக்கல அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கையுவ நீ இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணும். ஏம்மா அப்பா உன்னை பார்த்தாருன்னா சும்மா பார்த்துட்டு போகிறவர் அல்ல. அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆறுதல் அடையும்படியாக, உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு உயர்வை அடையும்படியாக. சும்மா நான் வந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா என் அப்பா? அல்லேலூயா. என்னை தொட்டார்னா என் குடும்பத்தை தொடுவார், என்னை உயர்த்தினார் தான் என் குடும்பத்தை உயர்த்துவார். அழகா சொல்லார்ல, அவன் கீழே இறங்கும் போது நிறைய பேர் சொல்லியிருக்கான், ஐயோ குள்ளனை பார்த்து போயிட்டாரா ஆண்டவரே, எவ்வளோ ஹைட்டாக நான் நின்றுக்கிறேன், பிக்ஸோ மாரி நான் நின்றுக்கிறேனையா, ஜான்சினா மாரி நான் உடம்பு போட்டு நீ நின்றுக்கிறேனையா, ஐயா நான் எவ்வளோ அழகாக நின்று இருக்கிறேனையா, ஐயா நான் எப்படியாப்பட்ட வஸ்திரத்தோடு நின்று இருக்கிறேனே. என்னெல்லாம் பார்க்காத கண்ணு அந்த குள்ளனை பார்த்துச்சு. சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆமாவா இல்லையா? எஸ்ஸா? நான் இங்கிலீஷில் பேசிட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக பேசியிருப்பாங்க மக, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க சிஸ்டர். போய் யார் வீட்டில் தங்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு விவஸ்தை இல்லையா? ஆமென். அவன் வீட்லையா போய் தங்கணும்? அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
திடீர்னு பாஸ்ட் ஒரு வீட்டுக்கு வராத இன்னொரு வீட்டுக்கு போ, எப்படி அந்த வீட்டுக்கு அவர் போகலாம்? எப்படி போகலாம்? என் வீட்டை தாண்டி தானே அந்த வீட்டுக்கு போக முடியும். என் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, என் சபையில் இருக்குது ரொம்ப மோசமாக இருந்து ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்துட்டு போகிறேன், உனக்கு கண்ணு தெரியல. அந்த வீட்டுக்கு முன்னாடி தானே என் வீடு. அம்மேன். போட்டுக்குது ஜமுனா இல்லம், போட்டுக்குது வள்ளியம்மா இல்லம், தெரியாது உனக்கு பேரு. ரொம்ப நன்றி சியா. அல்லேலூயா. தெரியாது. அப்போ எப்படி பேசியிருப்பாங்க? சாதாரண எங்களுக்கே அவ்வளோ பேச்சு, மூக்க விரிச்சுன்னு பேசும் வேற. அல்லேலூயா. அந்த கண்ணு அப்போ நான் அதுக்கு முன்னாடி அந்த கண்ணு நான் பார்த்தது இல்லை, அப்படி பிதிக்குன்னு பேசும். ஐயோ உனக்கு என்ன, உனக்கு தெரியலையா உனக்கு அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிதான் தாங்கின்னு இருக்கிறோம் நாங்களாம். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சொகுசாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அம்பு தான் பாயும், எங்களுக்கு முதுகு ஃபுல்லாக அம்பு தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அழகாக கேட்குறாங்கப்பா. அல்லேலூயா. அவன் இறங்கி வரும்பொழுது எப்படிம்மா இறங்கி வந்திருப்பான்? அவன் கொஞ்சம் அப்படி அப்படி அவன் குள்ளமாக இருக்க மாதிரி அப்படி நடந்தான். அல்லேலூயா. ஒரு கெத்தோடு இறங்கியிருப்பான்ல. எப்படிம்மா சிஸ்டர், எப்படி அக்கா நல்லா புரிஞ்சுங்களேன். அவன் இறங்க அம்மா அக்கா, அவங்களுக்கு புரியுது அக்கா, வெள்ளையாக இருக்கிறீங்களே. அவங்க இறங்க சொல்லும் போது எப்படி இறங்க, கண்ணாடி போட்டுக்கிற சிஸ்டரு எப்படிம்மா, எப்படி அவங்க இறங்க, ஏசப்பாயே இறங்குடா, ஆனால் அவனை பார்த்துட்டேன்னா உன்னை கண்டுக்கோன்ட்டேன், நீ இறங்கு, நான் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டோன்னையும் அவன் அங்கேருந்து அப்படியே ஃபைட்டர் மாரி குடிச்சிருப்பான். குள்ள இறங்கி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா என்னை கூப்பிட்டார். எப்படி இறங்குனா? ஐயோ என்னை விடுன்னு சொல்லிட்டு நான் என் காலு போனாலும் சரி, என் காலு கொஞ்சம் ஆண்டர் ஒட்ட வச்சிருவாரு, ரெப்பற வைக்க மாட்டாரா? என் கை எதனா முடங்கினா கூட உடங்க, ஏன்னா அதை செயின்ட்டு வந்துட்டார் ஆண்டவர். எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, நான் சீக்கிரமா இறங்கி போய் வழி விடுறா. பேதுரு தள்ளு, யோவான் தள்ளு. என் அப்பா என்னை கூப்பிட்டாரு. ராஜாவை தள்ளி விட்டு ராஜாவாய் மாத்துகிற தெய்வம் உன்னோடு கூட உண்டமா. அல்லேலூயா. வந்தா வச்சாங்க பாரு கண்ணு, ஏசப்பா வச்ச கண்ணு விடு. அல்லேலூயா. வாசிங்களேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இதுதான் முக்கியம். அதை கண்ட யாவரும், ஆமென். இன்னமும் அந்த ஜனம் இருக்குது. ஏசப்பா வாழ்ந்த காலத்தை தான் அந்த ஜனம் இருந்துச்சுன்னா இப்பவும் தான் இருக்குது. எப்படியா? அதை கண்ட யாவரும், அதை கண்ட யாவரும் சொல்லுங்க, அதை கண்ட யாவரும். வாசிங்களேன். இவன் பாவியான மனுஷன் ஐயா, ஐயா பாவியான மனுஷன் ஐயா. அந்த பாவியை தேடிதான் ஆண்டவர் வருவாரு. அல்லேலூயா. பாவியான மனுஷன்தான். அல்லேலூயா. அவங்க சொன்ன அந்த பாவியான மனுஷனுக்கு ஒரு என்ன சொல்ற பதில் தரான். அல்லேலூயா. ரிப்பீட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன வார்த்தைனா, சொல்லு வாசியம்மா. தங்குபடி போனாரே, முறுமுறுத்தார்கள். சகேயும் நின்று, நல்லா கேளுங்களேன், சகேயும் நின்று கர்த்தரை நோக்கி. ஐயா நல்லா கேளுங்களேன், மனுஷனுக்கு முன்பாலாம் இனிமேட்டில் என் பேச்சு இல்லையா? சொல்லுங்களேன். மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் நான் பேச மாட்டேன். பின்னாடி இருக்கிற தெய்வம் எப்படியாப்பட்ட தெய்வம், அவர் எப்படியாப்பட்டவரோ எனக்கு காணதான் ஏன் வந்தேன். என் ஆண்டவர் கண்டுபிடிச்சி என்னை கீழே வர வச்சார். இனிமேட்டு அந்த என் மனுஷங்கிட்ட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நோக்குறாரு? கர்த்தரை தான் நோக்குறாரு. எப்பா நல்லா கவுனி, உன்னை புறம்பா தள்ளுனாங்களா மறந்துரு. அல்லேலூயா. என் அப்பாவை உயர்த்தேன், அப்பா உன்னை உயர்த்தினே போவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் அப்பாவை மகிமைப்படுத்தி பாரு, கர்த்தர் உன் சிறை இருப்பையே கர்த்தர் திருப்புவார். அவன் சொல்கிறான் தேவனை நோக்கி, ஐயா நான் பாவிதான்யா. அல்லேலூயா. நான் பாவிதான். ஐயோ உனக்கு தெரியாது, நீ தானே என்னை கண்டுபிடிச்ச. அவன் சூப்பராக பதில் சொல்கிறாம்மா. வாசிங்களேன். ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு தரேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒரு வேலைன்னா அவங்க கிட்டேருந்து வட்டிக்கு வாங்கியிருந்தேனா, அல்லேலூயா, நாளை தனையாக தந்திருப்பேன். அல்லேலூயா.
இன்றைக்கி நான் ஏசையாண்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன், நான் வட்டியை 2,000 ரூபாய் கட்டணும். அல்லேலூயா. அந்த இடத்துல சக்கைவு நிறைய பேர்ட்டு என்ன சொல்லலாம், வட்டி வாங்கியிருப்பான்னு சொன்னாங்களே. அல்லேலூயா. அவங்க சொல்லியிருப்பாங்களே, அல்லேலூயா, என்கிட்ட இவ்வளோ வாங்கினார் வட்டி, என்கிட்ட இவ்வளோ வாங்கினார் வட்டி. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் அவன் வண்டி வாங்கலன்னு சொல்லி தான் போட்டிருக்குது. அப்படி நான் வட்டி வாங்கியிருந்தேன்னா நாளைத்தனையா திரும்ப தரேன். யாருன்னா பேசுனாங்களா? எந்த மவுத்துனா ஓப்பன் ஆச்சா? செட் ஆப் யுவர் மவுத். எந்த மவுத்தும் ஓப்பன் ஆகலம்மா. அல்லேலூயா. வேதம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார், இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. ஏம்மா உன் ஜெபம் பெருசாலாம் போத்தாவலம்மா. அல்லேலூயா. உன் ஜெபம் நீ மணிக்கணக்காக ஜெபம் பண்ண நல்லது தான், நீ அவர் கணக்காக ஜெபம் பண்ண நல்லது தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணினே உன் வாழ்க்கை ஜெபத்திலே முடிட்டோம். அல்லேலூயா. ஆனால் உன் ஜெபம் வேதத்தில் நல்லா கேளுங்களேன், இந்த யாப்பேசனுடைய ஜெபம் பெருசாலாம் இல்லைம்மா. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா. பெருசாலாம் யாப்பேசனுடைய பேர் அந்த வேதாகமத்தில் அது மட்டும்தான் வருது. ஆபிரகாம் பேர் மணிக்கணக்கில் இருக்குது, தாவீது பேர் டசன் கணக்கில் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு யோசேப்பு பேர் இருக்குது. ஆமாம், எல்லாரும் மோசே பேர் இருக்குது. எல்லாருடைய பேர் அதிகமாக இருக்குது. வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தில் ஒரு யா பே இஸ் 3 எழுத்தில் வர ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சிறையிருப்பு எப்படி மாறப்பட்டதோ உன்னுடைய சிறையிருப்பு மாறப்படும். அல்லேலூயா. ஒரு வேளை ஏன் தான் நான் இவனை பெற்றனோ, கவலையோடு நான் பெற்றுட்டேன். கவலைப்படாத. அப்படி வர பிள்ளைகள் நான்லாம் அப்படி தான் கருப்பாருன்னு பெற்றுறாங்க. எங்கள் அம்மா சூளை கருப்பேன் என் பேர். எப்படியா? இப்போ தான் பரவாயில்ல, இந்த லைட்டில் கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். அல்லேலூயா. அப்படி போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கருப்பாக இருப்பேன். அல்லேலூயா. சூளை கருப்புன்னு சொல்லிட்டு ஒதுக்குனவங்க என்ன. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் கொஞ்சம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அம்மா ஆகாது என்று தள்ளின கழுதாம்மா மூளைக்கு தலைக்கலாய் மாறியது. ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோதம் குமரா முதல் யாருக்கு கொடுக்கப்பட்ட தேசம்? சோதம் குமரா முதல் யாருக்கு கொடுக்கப்பட்ட தேசம்னா ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. சோதம் குமரா யாருக்கு முதல் கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அது லோத்து என்ன பண்ணுறாரு, ஐயோ என் கண்ணுக்கு அழகாக இருக்குது இது, அதனால் இந்த பட்டணத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணுறாரு, கரண்டு முரண்டான அவன் வனாந்திரத்தை இந்த என்ன சொல்கிற ஆபிரகாம் ஐயா தெரிந்து கொள்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனம்லேருந்து அப்படி நீங்கள் படிச்சுட்டு போனீங்க, ஆதியாகமத்தின் புத்தகம். அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன சம்பவம்னா, சோதம் குமராவை நான் அடிக்க போகிறேன், சோதம் குமராவை பற்றி உனக்கு ஏதாவது ஒரு கரிசனை இருக்குதாயான்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த ஆபிரகாமுக்கிட்ட கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, ஐயா ஒரு 50 பேர் இருந்தால் அந்த சோதம் குமாரை நீங்கள் அழிக்க மாட்டீங்களேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சரி மகனே, 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. 50 பேர் இல்லை. ராமேன் சொல்லுங்களேன். வந்துச்சா? சோத்திரம். 40 பேர் இருக்கிறாங்களா கேட்குறாரு. மறுபடியும் 40 பேர் இருக்கிறாங்களா கேட்குறாங்க எலிசாயா. 40 பேர் இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஐயா பதில் குத்துனேக்கிறா போல. யாரு? விசுவாசத்தின் தகப்பன் பதில குத்துனே இருக்கிறா போல. 40 பேர் இருக்கிறாங்களா ஐயா கேட்குறாரு. ஏசையா கேட்குறாரு. இவர் ஆபிரகாம் ஐயா சொல்கிறார், இல்லையா ஐயா 30 பேர் ஐயா 30 பேரும் இல்லையா ஐயா 20 பேர் ஐயா 20 பேரும் இல்லையா ஐயா 10 பேர் ஐயா 10 பேரும். அதுக்கப்புறம் அவன் ஜெபத்தை நிறுத்திட்டான். நீ வீட்டில் போய் படிச்சுப்பார். இது வேதம் சொல்லலை, நான் சொல்கிறேன். நீ தனியாக போச்சு. ஐயா இப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் வழியில் போயிட்டார், இவர் வழியில் போயிட்டார். கடைசி வசனத்தை. அல்லேலூயா. ஏன்? அவன் நீதிமான் தானே, அவங்க பொண்டாட்டி நீதிமான் தானே. ராமன் சொல்லுங்களேன். லோத்து நீதிமான் தானே. ராமன் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாவம் வரும். அல்லேலூயா. பின்னிட்டு பார்த்தாரு, போயிட்டாரு. யார்? அதுக்கப்புறம் மலை மேலே ஏறினார். மலை மேலே ஓடி போகிறதுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினச்சிங்களேன். அல்லேலூயா. ஏன் அந்த 3 பேர் இருக்கிறாங்களே, ஆண்டவர்கிட்ட பேசினால, ஐயா நான் இருக்கிறேன்யா. ஏசையா பேசினா போலல, இந்த ஏசையா இல்லை. வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசி ஏசையா. யாரை அனுப்புவேன்னு சொன்னீங்களே, நான் இருக்கிறேன்யா. இந்த திக்குவாயம் இருக்கிறேன், இந்த அசுத்த உதவியில் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க தேசத்துக்காய். பரிந்து பேசினால, ஆண்டவருக்கு ஈடாக பேசிட்டு இருக்கிறான்ல, அதுமாரி நீ பேசலாம்ல. இல்லை என்னுடைய தாட் இது. ராமேன்னு சொல்லுங்களேன். அவன் அப்படி பேசியிருந்தானா இவ்வளோ ஜெபம் வேணாம் ஐயா.
நான் இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் 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 பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்களேன். அவ்வளோ உரிமையாக பேசுகிற அப்பாண்ட 15 வருஷமாக வெயிட் பண்ணுறான் ஒரு குழந்தைக்காக, ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ வருஷங்கள் வெயிட் பண்ணுறான், எத்தனையோ நடக்கிறான், கால் மிதிக்கிற தேசமெல்லாம் சொந்தமாகணும்னு சொல்லி நடக்கிறான், எத்தனையோ இடத்துல கூடாரத்தை போடுறான். அதெல்லாம் போட்டவன் இதை பரிந்து பேசலையே ஆண்டவர்கிட்ட. ஆனால் இந்த யாப்பேசனுடைய ஜெபம் பாருங்களேன், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, ஐயா நீ என்னை ஆசீர்வதிங்க, அல்லேலூயா, என் எல்லையை விரிவாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், அல்லேலூயா. இவன் வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணு யாப்பேச போல, சொல்லுங்களேன், யாப்பேச போல நீயா நீதி பாவிகளுக்காக நீ உனக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், உண்மை தானே? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாருடைய ஆலோசனை முக்கியம்? ஏன்னா அவர் தான் ஆலோசனையும் கர்த்தர், ஆலோசனையில் வல்லவரான், ஆலோசனையில் மகத்துவமானவரான், அல்லேலூயா. ஸோ யார் போதிக்கிறாங்களோ எனக்கு முக்கியம் இல்லை. ஐயா உங்களுக்கு போச்சு, அது உங்களுடைய என்ன சொல்லுவோம், தகப்பனுடைய கடமை, நீ கேட்டு தான் ஆகணும். ஆனால் அதை காட்டிலும் உன்னை போதித்து நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு, உன் மேலே கண்ணை வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் உண்டு, வழியை காட்டுகிறவர் உண்டு. அந்த தெய்வத்தை மறக்காதீங்க, தெய்வம் உங்களை மறக்காது. ஏசா போன மறக்கவும் மாட்டாரம்மா. நீ தான் நிறைய முறை அப்பாவை மறந்துடுற, நீ தான் அதிக நாத்திக்காமையே மறந்துடுற ஏசப்பாவை. ஏன் எங்கேயோ போன நாத்திக்காமையே மறந்துடுற. 70% தான் வரேன் சபை ஜனம். இந்த பாஸ்டனுடைய ஏக்கம் இருக்குது பாரு. உங்களெல்லாம் நீங்களாம் சொகுசாக வந்துட்டு போவீங்க, யார் வருவா, இவங்க வருவாங்களா, ஜெபம் பண்ணும் பொழுது சுமதி அக்கா வருமா, கோமதி அக்கா வருமா, எஸ்தரம்மா வருமா, சாராளம்மா வருமான்னு சொல்லிட்டு நாங்கள் படுற வேதனை இருக்குது பாருமா. அல்லேலூயா. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவி தான் பண்ணல, உபத்திரவெல்லாம் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராமேன்னு சொல்லுங்களேன். உண்மை தானே சிஸ்டர், உண்மை தானே தாயே? அதனால் ஊழியத்தில் இன்னும் உதவி செய்யுங்க, ஊழியத்தில் இன்னும் உறுதுணையாக இருங்க. இன்னும் உங்கள் சிறு இருப்பை கர்த்தர் திருப்புவார். சொந்த இடத்த ஆண்டவர் தரணும். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை சொல்லிட்டு போயிடுறேன். கீழே கார் பார்க்கிங் இருக்கணும், மேலே வீடு இருக்கணும், இல்லை மேலே சர்ச் இருக்கணும், அதுக்கு மேலே வீடு இருக்கணும். மூஞ்ச பார்க்காத இருக்கிறதுக்கு நல்லது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவநாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இந்த நேரம் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம்பா. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியம் இன்னும் உயரட்டும் ஆண்டவரே, இன்னும் ஊழியம் ஆண்டவர் பக்தி விருத்தி உண்டாகட்டும். இந்த ஊழியத்தில் இன்னும் அநேகருக்கு வந்து கலந்து கொள்ளட்டும். விசேஷமாக ஆராதித்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக அருமையான பாஸ்டர் ஐயாக்காக, அருமையான ஆண்டவரத்தெல்லாம் பாஸ்டருக்காக ஆண்டவர் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தை இந்த தேவாதி தேவனுக்கும் சபை மக்களுக்கும் சபை பாஸ்டருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.